அந்த கபில ஒரு சில பேர் என்னால எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன், அட்ரஸ் நம்பர் முதல் கொண்டு எடுத்து கொடுத்தாச்சு. அவர் என்ன இல்ல சொல்ற பாலிசி இல்ல என்னன்னா கிஷோர் ப்ரோ, இப்ப என்ன அதை பத்தி சொல்றது பேச தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் ப்ரோ ரியாஸுக்கு எனக்கு ரியாஸ் ப்ரோ இருக்காருல்ல, இல்ல இல்ல இன்னைக்கு பார்த்து கிரிச்சு கிரிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க அணில் குஞ்சுகள்லாம் எஸ் ஏ சந்திரசேகர் அப்பாவுடைய வீடியோவை எடுத்து போட்டு பார்க்கணும். இந்த 7G ரெயின்போ காலனில அப்பாக்காரர் இப்படி அடிப்பார்ல, அது மாதிரி நீலாம் அடிச்சுக்கிட்டு அழுகணும். எஸ் ஏ சந்திரசேகர் வளர்த்து விட்டதே திராவிட இயக்கங்கள் தான். ரைட்டா? உனக்கும் இங்க மேடையில இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கும் 1 மணி நேரம் மேடையில டிபேட் போட்டு பெரியாரை பத்தி பேசுவோம், அம்பேத்கரை பத்தி பேசுவோம்னு டிபேட் வைப்போம், கீழே இருக்கிறவங்களையும் சேர்த்து வைப்போம். பங்காளி நீ மட்டும் ஜெயிச்சுட்ட, இந்த இது சினிமா கிடையாது, பின்னாடி கையை கட்டிக்கிட்டு இப்படின்னு உடனே அப்படியே எலும்பு முறிவு மருத்துவர் வேலை எல்லாம் நீ பார்க்க முடியாது. இந்த இங்க பாலத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டது, இந்த குரங்கு வேலை இந்த குருவி வேலையெல்லாம் இங்க பார்க்க முடியாது. ஒரே மேடை, லைவ் கேமரா போடுவோம். நீ விசுவாசமா நினைக்கக்கூடிய உன்னுடைய சேனல்ஸ் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வா, அவங்க முன்னாடியே டிபேட் நடத்துவோம். போராடி நீ ஜெயிச்சிரு, போராடலாம் வேணாம், 4 டிபேட்டுக்கு நறுக்குன்னு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிடு. நீ எங்களை ஆளுவதற்கு தகுதி இருக்குன்றது கூட நாங்க நினைக்கிறோம். எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்லை. சொன்ன மாதிரி ஒருத்தன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு உன் சொத்தை காப்பாத்துறதுக்காக பேசுற அரசியல் அல்ல. நீ தோக்குறது ஜெயிக்கிறதும் அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசு, அதை காப்பாத்துறதா வேணாமாங்கிறதுல வர்ற பிரச்சனை. இத்தனை நாட்கள் அரசியல் பேசாத ஒரு தற்குறி திடீர்னு நெய்வேலியில ரெய்டு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா வாட என்னன்றதை கண்டுபிடிப்போமா மாட்டோமா? இது என்ன பீகாரா? இது என்ன உத்தரப்பிரதேசமா? தமிழ்நாடு மாப்பிள உன்னைய மாதிரி 100கணக்கான அப்பன் தாத்தனெல்லாம் பார்த்துட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கோம். அரசியல் புரிதலும் அரசியல் பண்பும் அரசியல் சூழலும் அரசியல் தெளிவும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரிடமும் இருக்கிறது.